ஒருவேளை ஆதவன் அத்தானுக்கு ஏதாவது அடிபட்டு இனி குழந்தையே பிறக்காதுன்னு சொல்லிட்டாங்களோ? சிச்சி, என்ன அபத்தமான நினைப்பு! அவளை குத்தி கொண்டாள். பட்டு அத்தை எதையோ சொல்வது போல் இருந்தாலும் நிவேதாக்கு என்ன என்று தெளிவாக புரியவில்லை. பட்டம்மா மகன் என்று விஷ்ணுவை சொல்ல நிவேதா மாற்று புரிந்து கொண்டு குழம்பினான். வீராசாமி சொன்னது போல கீதா ஏதோ திட்டத்தோட தான் நுழைந்திருக்கா என்று பட்டு கண்டு கொண்டாள். அவள் மினுங்குவதை எல்லாம் பார்த்ததால் கொஞ்சம் பயமாதான் இருந்தது. கிராமத்து மனுஷியான அவளுக்கு கீதாவின் நடவடிக்கை எல்லாம் பார்க்க உடல் கூசியது. கண்ணாடி போல சீலை துணியே இல்லாத ரவிக்கு அந்த விஸ்வாமித்திரரே பெண் மயங்கின போது ஆதவன் எம்மாத்திரம். இங்க தப்பு நடந்தால் அவர்கள் குடும்ப கௌரவம் என்ன ஆகும்? நிவேதா குழந்தைகள் வாழ்க்கை. இந்த பெண் நிவேதாக்கு கையில் கிடைத்ததை பிடித்துக் கொள்ள தெரியவில்லையே என்று வருத்தம். கீதா ஆதவனிடம் வலிந்து தொட்டு பேசுவது உரசுவதை எல்லாம் பார்த்து நிவேதா கோவப்படுவாள் எதிர்பார்க்க, அவள் உண்டு குழந்தைகள் உண்டுன்னு இருக்க பட்டு அவளிடம் தயங்கியபடி, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்கொள்ளாதே நிவி. நீ உன்னுடைய கெட்டியா பிடித்து கொள்ளவில்லை என்றால் ஆதவன் உனக்கு இல்லை. பெண் என்றால் பேயும் இறங்கும் சொல்லுவாங்க. உங்க அம்மா ஆசைப்பட்டது போல ஆதவன் என்றைக்குமே உனக்கு மட்டும்தான் புருஷன். உங்க அம்மாக்கு செய்த சத்தியத்துக்காக கடனே வாழாமல் ஆதவனுக்கு மனைவியாக வாழ முயற்சி செய். இதை தவிர எனக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. கிடைத்ததை தக்க வைத்துக் கொள்ள என்ன செய்வாயோ எனக்கு தெரியாது என்று கையை பிடித்து கலங்கியவளிடம், புரிதத்த, நான் என்னுடைய எதையும் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். உங்க பயம் அவசியம் இல்லாதது. அத்தான் எனக்கு நல்லா தெரியும். என் செல்ல பட்டத்துக்கு தேவையில்லாத வருத்தப்படாதீங்க. அப்ப காப்பி எடுத்துட்டு ஓடு. கவியை என் கையில கொடு. நீ வாடி தங்கம்மா, உன் அம்மாக்கு முக்கிய வேலை இருக்கு. போய் சண்டையை தொடங்கட்டும் என்றவுடன் நிவேதா, சரியா சொல்லிட்டீங்களே. தோ அளவுக்கு இல்லை என்றாலும் ஓரளவுக்கு சண்டை போடுவானாக முத்தம் பதித்தாள். என் மகன் பாவண்டா, கொஞ்சம் கருணை என்றதுக்கு யோசிக்கலாம். பட்டு சிரித்து நகர்ந்தாள். காப்பியுடன் கோபமாக நுழைந்த நிவேதாவை மேலும் கீழும் பார்த்து, சரியான கிளவி, புடவையா கட்டியிருக்க? எங்க பாட்டியே தேவல. நீ இந்த கீதா கட்டி இந்த புடவை என்ன நேர்த்தி! அங்க வளைவுகள் ஏற்ற இறக்கம் தெரிய, அப்பப்பா! வேண்டுமென்றே ஆதவன் வெறுப்பெற்ற, நீ எல்லாம் திருந்தவே மாட்ட. அத்தை வருத்தப்படுறாங்கன்னு என்று வந்தேன் பாரு. என்ன சொல்லணும்? அவளையே வர சொல்றேன், நல்லா கட்டிக்கோ என்று பல்லை கடிக்க, நான் என் மேல்குட்டியை தவிர யாரையும் கட்டிக்க மாட்டேன். பின்னால் இருந்து அணைத்து கொண்டு அவள் கன்னத்தோடு கன்னம் வைத்து உரசியபடி, ஏண்டி அவ அந்த பேச்சு பேசுறா? நான் அப்போவத விட்டுட்டு இங்க வந்து சண்டை போடுற? அவளை பார்த்தால் மயங்கிடுவேன்னு நினைத்தாயா? நான் ஸ்ரீராமச்சந்திரன். என் புருஷனிடம் வழிந்தால் பல்லை தட்டி கையில கொடுப்பன்னு சொல்வதை விட்டு ஈனி இழுத்து வைக்கிற. அவ என்ன நினைப்பா? அவ நினைப்பது இருக்கட்டும். இப்ப கையை எடுத்து நகரவில்லை, உங்க பல்ல தட்டிடுவேன். திருந்த மாட்டடி என்று மென்மையாக அவள் கன்னத்தை முத்தம் பதித்தான். கீதா அந்த வீட்டில் இருந்தே பிரகாஷுடன் கூட்டு சதி திட்டம் தீட்டினாள். மகள் அந்த வீட்டில் வாழக்கூடாது, அவளை எப்படியாவது ஆதவனே வெளியே தள்ளணும்னு திட்டம் போட்டார். கீதாக்கு ஏற்கனவே ஆதவன் மீது கண் இருந்ததால் அவளை பகடக்காயாக உபயோகித்தார். கீதாக்கு அது தெரிந்தாலும் அவர் நினைப்பது தானே அவளுக்கு வேண்டும். எப்படியாவது ஆதவன் மனைவி என்ற இடம் அது நிவேதா வெளியேறினால் தான் கிடைக்கும். கொஞ்ச நாளாவே வீராசாமிக்கு உடம்பு சரியில்லாமல் போக பட்டம்மா அவரை தனியாவே விட தயங்கினாள். பாட்டிக்கு குளிர் ஒத்துக்காம போகவே ஆசையாக வந்தாலும் ஓரிரு நாளிலே கிளம்பி விடுவாள். அவர்கள் ஊருக்கு கிளம்புறேன் என்றாலே நிவேதா அழாத குறையாக கெஞ்சுவாள். அந்த நிலையில் ஆதவனுக்கு அவளை பார்த்தால் சிரிப்புதான் வரும். நாளைக்கு உன் மகள் சமத்தா டாட்டா காட்டி ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. நீ என்ன என்றால குழந்தை போல இப்படி ரகல செய்கிற கிண்டல் செய்வான். இவனுக்கு என்ன? இவன் அலுவலகம் சென்றவுடன் அவள் தானே வள்ளியிடமும் கீதாவுடமும் திண்டாடுகிறான். குழந்தைகளுக்காக என்று எத்தனை காலம் பொறுக்க? வீட்டில் யாரும் இல்லைன்னு நினைத்து வள்ளி கீதாவிடம் அன்றே உன் போட்டோவை அனுப்பியிருந்தால் பிரச்சனையே இல்லை. எல்லாம் முன்னாலதானே அது. பார்த்து மயங்கிதான் இவளை கல்யாணம் செய்து கொண்டான். நீ என்ன செய்தும் அவள் பின்னர் சுற்றி கொண்டிருக்கிறாள். கீதா வள்ளியிடம் பொறுமையபடி, நான் ஏதோ நினைக்க ஏதோ நடந்து விட்டது. ரோஜா இறக்கும் தருவாயில் வந்திருந்ததால் கண்டிப்பா கல்யாணத்தை தடுத்திருப்பேன். நீதான் இப்ப போனா குழந்தைகளுக்கு பொறுப்பு நம்ம தலையில விழும்.
நிலைமைய கொஞ்சம் அடங்கட்டும், அப்புறம் யோசித்து மெதுவா போலான்னு தடுத்து விட்டாய். இப்போ பார்த்தாயா என்ன நடந்திருக்கு என்று? அப்பவே வந்திருந்தால் நான் நினைத்ததை ரோஜா மூலியமாவே சாதித்திருப்பேன். இந்நேரம் அவன் என் கைக்குள் இருந்திருப்பான். வள்ளி, நான் என்னத்த கண்டேன்? திடீர் இப்படி நடக்கும் என்று. அவள் போன பிறகு ஆதவன் குழந்தையை வைத்து திண்டாட நாம கொஞ்ச நாள் கழித்து உதவுவது போல உள்ளே நுழைந்து நம்ம காரியத்தை சாதித்துக் கொள்ளலாம்னு நினைத்தேன். இவன் சரியான சாமியார் அம்மா. வேற எவனோ இருந்தால் இந்நேரம் சுலபமா வேலை முடிந்திருக்கும். நான் என்னமோ வேலையை செய்யாத மாதிரி அந்த பிரகாஷ் வேற சீக்கிரம் வேலையை முடின்னு உயிரை வாங்குறான். எப்படியெல்லாம் மயக்கணுமோ அப்படியெல்லாம் செய்தாச்சு. கல்லில் இருந்து கூட நாரை உரித்து விடலாம். இதற்கு அந்த நிவேதா அவனை கொஞ்சம் கூட மதிப்பதில்லை. இவனை என் வழியில் விழ வைக்க வேற ஏதாவது வழியைதான் கண்டுபிடிக்கிறேன். பையிலை எடுக்க வந்த ஆதவன் இவர்கள் பேச்சை கேட்டு சிலை என உறைந்தான். அடை பாவீங்களா, என் வாழ்க்கைகளை உங்கள் கையில் எடுத்து இப்படியா விளையாடுவது? அவர்களை அப்பவே அடித்து துவைக்க வேண்டும் எண்ணம். என்ன புகைப்படம் என்று யோசிக்க அவர்களே அவனுக்கு மாற்றி அனுப்பிய புகைப்படம் பற்றி கூறினார்கள். நிவேதா அப்பா அனுப்பித்தான் இங்கே வந்தார்களா? அப்போ போட்டோ மாற்றி அனுப்பியது இவர்கள் வேலைதானா? என்ன சூழ்ச்சி! கொஞ்ச நாளா தோன்றிய சந்தேகம் உறுதியானது. என்னிடம் இருந்து நிவேதாவை பிரிக்கதான் இவர்கள் திட்டமா? இப்படியும் இருப்பார்களா? நிவேதாவை விட்டு இவளையா? கோபுரம் எங்கே, குப்பை எங்கே? எதற்கும் ஒரு தகுதி வேண்டாம்? சி என்று அருவறுத்தான். அவன் உடல் நடுங்கியது. இவர்கள் திட்டம் எப்படி பலிக்கும்னு பார்க்கிறேன். இவர்கள் சதி என்று அறியாமல் நிவேதாவை அவள்தான் புகைப்படம் மாற்றி அனுப்பி இருக்கான்னு தப்பா புரிந்து எத்தனை குழப்பம்! அந்த லெட்டரை கூட இவர்கள் தான் அந்த சிறுமியிடம் கொடுத்து அனுப்பி இருக்கணும். அங்கு வந்த சுவடு தெரியாமல் நகர்ந்து விட்டான். அவன் மனம் உலைக்கலக்கமாய் கொதித்தது. ஐயோ, அப்ப நிவேதா மீது எந்த இடத்திலும் தவறு இல்லையா? இது தெரியாமல் அவளை வருத்தி படுத்தி எடுத்தேனே என்று குற்ற உணர்ச்சியில் தலை தாங்கி அமர்ந்து கொண்டான். அதற்கு பிறகு அவள் முகத்தை பார்க்கவே சங்கடமானது. குற்ற உணர்ச்சியே அவளை கொன்றது. அவன் காதல் கொண்ட மனது என்றாவது என்னை ஏற்றுக்கொள்வாளா தவம் இருந்தது. உயிரா காதலித்தேனே, என் காதல் என்றாவது அவளுக்கு புரியுமா? சீக்கிரம் புரிய வைக்கிறேன் கூறிக்கொண்டான். நிவேதா வைத்த முக்கியமான பேப்பரை துணி அலமாரியில் தேட அங்கு அவள் கைக்கு விஷ்ணு செல்போன் கிடைத்தது. அது எப்படி இங்கு? அவள்தான் அவனுக்கு இந்த செல்போன் கவர் வாங்கி தந்தது. ஆங்கிரி பேர்ட்ஸ் அவனுக்கு பிடிக்கும் என்று எத்தனை கடை தேடி கண்டுபிடித்து வாங்கி தந்தாள். பாஸ்வேர்டு என்ன? எப்பொழுதும் போல இயக்க ஓபன் ஆனது. விஷ்ணு செல்போனில் கேம் விளையாடுவதால் அவளுக்கு பாஸ்வேர்டு தெரிந்திருந்தது. அதை இயக்க சரியா மகள் கவினி அழுகவே அப்படியே விட்டு நகர்ந்து விட்டாள். ஆதவன் மகன் கவினை படுக்க வைக்க அறைக்குள் சென்ற போது விஷ்ணு செல்போன் கண்ணில் பட, இதுக்குதான் பாஸ்வேர்டு தெரிய மாட்டேங்குதே, வெளியே எங்காவது கொடுத்து தான் திறக்க முயற்சி செய்யணும். அப்போதுதான் நிவேதா சொன்னது ஞாபகம் வந்தது. நிவேதா ஒரு முறை குழந்தைக்கு பால் கொடுத்து கொண்டிருந்த போது செல்போன் அலற, ரிமைண்டர் 10 மணிக்கு டாக்டர் அழைக்க சொன்னார். நல்ல வேளை மறக்கவில்லை. ஆதவனிடம் விடாமல் அலரும் செல்லை ஆஃப் செய்திருங்க, கவின் முடித்துக் கொள்வான். அவன் பாஸ்வேர்டு என்ன கேட்ட போது நானும் விஷ்ணுவும் எப்பொழுதும் பாசிட்டிவ், ஹாப்பி, ஸ்மைல், ஷியர், லவ், ஃப்ரீடம், பியூட்டிஃபுல், பீஸ், ஸ்ட்ரெஸ், எனர்ஜி, உற்சாகம் தரக்கூடிய வார்த்தைகளை தான் பாஸ்வேர்டாக வைப்போம். லவ் யூ பேபி என்றவுடன் உறைந்து நின்றான். அவன் சந்தோஷவானில் பறந்தான். சத்தம் இல்லாமல் போகவே நிவேதா திரும்பி பார்க்க ஆதவன் ப்ளீஸாக நின்று இருக்க, என்னாச்சு? நான் சொன்ன பாஸ்வேர்டை கேட்டு இந்த ரியாக்ஷனா? முடியல சாமி, உங்களுக்கு ரொம்பதான் நினைப்பு. நான் சொன்னது செல்போன் பாஸ்வேர்டு மட்டும்தான் என்று ஆதவனை வழிய வைத்தாள். அடிங்க, கூடிய சீக்கிரம் இதே வார்த்தையால என்ன கொஞ்ச வைக்கிறேன், சபதம் போல கூறியவனுடன் மிடுக்காக அதையும் பார்க்கலாம்னு சிலிப்பினாள். அது ஞாபகம் வரவே சிரித்தபடி ஸ்மைல் பீஸ் அடிக்க திறந்தது. கூட்ட போல்டர் எல்லாத்தையும் ரோஜா தான் நிரப்பி வழித்தாள். அண்ணா என்று விஷ்ணு ரெக்கார்ட் செய்த பேச்சை தட்டினான். இதில் என்ன இருக்கு? அவர்கள் காதலித்த விஷயம். ஹாய் அண்ணா, சாரி, கோச்சுக்காத. நான் உன் கல்யாண நேரத்துல அருகில் இல்லாம டென்ஷன் தரேனா? அந்த வீராசாமி என்ன காணும்னு அருவாளை வைத்து சுத்துறாரா? சரி, மேட்ருக்கு வரேன். அண்ணா, அண்ணி புகைப்படம் காட்டு என்று நச்ச. நீ நிவேதா புகைப்படத்தை அனுப்பின ஞாபகம் இருக்கா? இருக்கணுமே. அண்ணி விஷயம்தான், உனக்கு எதுவுமே மறக்காதே.
அவன்தான் என் வருங்கால மனைவி என்று எனக்கு வந்தது தானே அனுப்பினேன். ஆதவன் யோசிக்க, அதை பார்த்து முதலில் என் கண்களையே என்னால் நம்ப முடியவில்லை அண்ணா. ரோஜாக்கு பதில் நம்ம நித்தி படம் இருக்க அதிர்ச்சி புகைப்படம் மாறியது. இவனுக்கு தெரியுமா? ஏன் சொல்லவில்லை? ஆதவன் யோசிக்க, புகைப்படம் பார்த்தது என் செல்லில் நிவேதா ஏதோ அனுப்பின படமா இருக்குமோ குழம்பி மீண்டும் உன்னிடம் அந்த புகைப்படம் தானான்னு கேட்டு உறுதி செய்து கொண்டேன். எனக்கு வேலை மிச்சம். இதுவே தொடரட்டும் எல்லாம் நல்லதுக்கே என்று சந்தோஷத்தில் உச்சியில் இருந்தேன். குழப்புறனா? அண்ணா, நீ நம்ம நிவேதா ரோஜான்னு நினைத்து கொண்டு இருக்க. நான் காதலிக்கும் ரோஜாவை தான் உனக்காக பார்த்திருக்காங்க. ஆனா விதியால் ஓட்டம் மாறிவிட்டது. உன் கையில் இருப்பது நிவேதா புகைப்படம். எனக்கு முன்பே இந்த உண்மை தெரிந்தும் உன்னிடம் சொல்லவில்லை. நிவேதா மனசு போலவே அவளுக்கு நல்லது நடந்திருக்கு. ரோஜாவின் உயிர் தோழி நம்ம அத்தை பெண் தான் நிவி. நான் ரோஜாவை உயிரா காதலிக்கிறேன்னா நீ நம்ம அத்தை பெண் நிவேதாவை கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும். அம்மா, அத்தை, பாட்டி, தாத்தா எல்லோரும் அதே ஆசை. மாமா பிரகாஷ் பயந்து இந்த திட்டத்தை யாரிடமும் சொல்லவில்லை. அவர்தான் நம்ம பகையாளியாக பார்க்கிறாரே. கொஞ்சம் விஷயம் கசிந்தாலே காரியம் கெட்டுவிடும். அப்புறம் உனக்கு நிவி இல்லை. புகைப்படத்தை பார்த்ததிலிருந்து நீயும் நிவியை காதலிக்கிறாய்னு தெரியும். அதுவும் உயிருக்கு உயிராய். எப்படி தெரியும்னு பாக்குறாயா? கல்யாண முடிவு செய்ததிலிருந்து நீதான் எப்பொழுதும் பார்த்தாலும் அவளுக்கு என்ன பிடிக்கும், என்ன ஏது என்று ஓயாமல் பேசிக்கொண்டு இருக்கிறாயே. சில சமயம் அவளை பற்றி அறியதான் என்னிடம் பேசுகிறாய் என்ற சந்தேகம் கூட உண்டு. நீ விடும் சொல்லிலே ஊரிலிருந்து மிதந்தே வந்துடுவேன்னு நினைத்தேன். அதுதான் நீ வந்ததும் வராதுமா நம்ம ஊரில் வெள்ளமோ கிண்டல் அடித்தான். துல்லியமாக கணித்து வைத்திருக்கிறானே. நீயும் என்றால் அப்போ நிவேதாவும் என்னை காதலிக்கிறாளா? ரோஜாவும் விஷ்ணுவும் காதலிக்கிறார்கள் என்று ரோஜா சொன்னாலே தவிர ஆதவனுக்கு வேற எந்த உண்மையும் தெரியாது. அப்பொழுது ஏன் இருவரும் காதலித்ததை கல்யாணம் வரைக்கும் சொல்லவில்லை என்றதுக்கு அவளிடம் பதில் இல்லை. நீ நிவிய கல்யாணம் செய்யதான் நான் ரோஜாவை கல்யாணம் செய்ய போறேன். ஒரே நேரத்தில் 2 கல்யாணம். கடைசி நேரத்தில் இத சொல்ல மன்னிச்சுடு அண்ணா. மண்டபத்தில் ரோஜாவை பார்த்து அதிர்ச்சியாகி நீ ஏதாவது பிரச்சனை செய்திருவியோன்னு தான் முன்பே சொல்றேன். எனக்காக கொஞ்சம் பொறுத்துக்கோ. சீக்கிரம் வந்து கொண்டு இருக்கிறேன். ரொம்ப சீக்கிரம் சொல்றா என்று ஆதவன் திட்டிக் கொண்டான். இப்போ உன் மனம் முழுவதும் நிவிதான் நிறைந்திருக்கா தெரியும். நிவிய உன் மனைவியாக துடித்துக் கொண்டிருக்கன்னு புரியுது. என் மனதில் அவள் இருந்து என்ன பிரயோஜனம்? அவன் மனதில் நான் இல்லையே. அப்புறம் எப்படி என்னுடன் கல்யாணத்துக்கு ஒத்துக்கொண்டு இருப்பா? ஆதவனுக்கு சந்தேகம். எத்தனை அழகா திட்டம் போட்டு இருக்கா. கடைசி நேரத்துல இவனுக்காக ரோஜாக்காக நிவிய கட்டாயப்படுத்தி என்னை ஏற்றுக்கொள்ள வைத்திருக்கலாம் திட்டமா? அவ போட்ட உன்னிடம் வந்தது தெய்வ செயல்தான் சொல்ல வேண்டும். தெய்வ செயல் எல்லாம் இல்ல. கீதா வள்ளி செய்த சதி வேலை. ரெக்கார்ட் செய்த தேதியை பார்க்க அவர்கள் கல்யாண நாள் முன்தினம். நிவேதா நினைத்தபடியே அவளுக்கு நீ கணவனாக போற விஷயம் தெரிந்தால் எத்தனை சந்தோஷப்படுவா. அவ பாவம் அண்ணா. நீ அவளுக்கு இல்லை என்று கவலையோட இருக்கா. எங்க காதல் விஷயம் அவளுக்கு தெரியாத அண்ணா. நிவி என்ன கணவனா நினைத்து இருந்தாளா? ஆதவன் உள்ளம் படப்படுத்தது. அண்ணா, நான் நிவிக்கு உன்னைதான் சர்ப்ரைஸா கிஃப்டா தரணும்னு நினைத்தேன். என்ன பிரச்சனை வந்தாலும் அவளை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். சின்ன வயசுல இருந்து அவ உன்னதான் உயிரா காதலித்து கொண்டு இருக்கிறாள். ஆதவன் அதிர்ச்சியாக, என்னது சின்ன வயசு முதலா? இதை முதலில் சொல்வதை விட்டு இல்லாததை சொல்லிக் கொண்டிருக்கிறான். திட்டி விசில் அடித்து சிரித்து கொண்டார். சந்தோஷத்தில் கண்களில் கண்ணீர். அவன் காதலித்த பெண் அவனை காதலித்தால் கேட்க உள்ளம் சந்தோஷம் கொண்டது. மறுபடியும் அதையே போட்டு கேட்டான். என்னை போலவே நிவேதாவும் காதலித்தாளா? ஏனோ மனபாரம் விளங்கியது போல இருந்தது. இத்தனை நாளா அவன் தவித்த தவிப்பு அவனுக்கு தானே தெரியும். இஷ்டம் இல்லாம அவளை கட்டாயப்படுத்தி இருக்கிறோமே என்று எத்தனை நாள் தூக்கம் வராமல் தவித்தேன். ராம்கியையும் அவளையும் பிரித்து விட்டேனே என்று எப்படியெல்லாம் வருந்தினேன். இனி அந்த கவலை இல்லை. உன்னை மணக்க அவள் அப்பாவை கூட எதிர்க்க துணிந்திருந்தாள். உன்னிடம் காதலை சொல்ல வேண்டும்னு நினைத்த வேளையில் ரோஜாக்கு உன்னிடம் திருமண ஏற்பாடு. உயிர் தோழிக்காக அவள் காதலை தியாகம் செய்ய இருக்கிறாள். நான் இருக்கேன் என் ரோஜாக்கு. நீ நிவிய சந்தோஷமா பார்த்து கொள்வாய்னு நம்பிக்கை இருக்கு. என்னை பார்த்து கொள்வாய் தானே என்று மிரட்டி
அவள் கண்ணில் இருந்து கண்ணீர் வந்தா, முதல் ஆளா அவளுக்காக நான் தான் சண்டை போடுவேன், ஞாபகம் வச்சுக்கோ. சீக்கிரம் வர. நம்ம பட்டுக்கிட்ட டென்ஷன் ஆக வேண்டாம்னு சொல்லு. என்ன காணும் என்று ரோஜாவும் பயந்து கொண்டுதான் இருப்பான். முடிந்தால் தைரியம் சொல்லு. நீ தாலி கட்டுவதற்கு முன் கண்டிப்பா அங்க இருப்பேன். என் வாழ்க்கையும் உன் கையில தான், புரியுதா? கொஞ்சம் கருணை வை பிரதர். விஷ்ணு பேசுவதை கேட்க நேரில் மிரட்டுவது போலவே இருந்தது. நிவேதா செய்யும் குறும்புத்தனம், டார்ச்சர் எல்லாம் நினைத்து என் கண்ணில் இருந்து கண்ணீர் வராமல் இருக்க, இவன் தங்கச்சியிடம் சொல்ல வேண்டிய டைலாக் எல்லாம் என்னிடம் சொல்றானே. கடுப்பானான். எப்போ கிடைத்தும் இருக்குன்னு நொந்து கொண்டான். ரெக்கார்ட் செய்தவன் ஏன் அனுப்பவில்லை? இதை கேட்டு நீ கோபமா இருப்பன்னு தெரியும். நேரில் எத்தனை கொடுத்தாலும் வாங்கிக் கொள்ள தயார். இன்னொரு முக்கிய குறிப்பு, எங்க திட்டம் எதுவுமே நம்ம நிவிக்கு தெரியாது. உன்னை போலவே அவளுக்கு அதிர்ச்சியா தான் இருக்கும். இன்ப அதிர்ச்சி. நிவி முகம் சந்தோஷத்தில் மலர்வதை பார்க்க இப்போதே அவலா இருக்கு. காதலர்கள் சேர போறாங்கன்னு சந்தோஷமா இருக்கு. எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு வேண்டிக்கோ. எதுக்கும் கவலைப்படாத. எல்லா திட்டமும் சரியா போட்டாச்சு. ரோஜா நிவியை எப்படியோ கெஞ்சி மிரட்டி மண்டபத்துக்கு வரவழைச்சிருப்பா. பாட்டி கொண்டு அப்பாவை சரி செய்திடலாம். செல் பேட்டரி தீரப்போகுது. பாய் அண்ணா, லவ் யூ. மெசேஜ் சென்ட் ஆகாமல் அப்படியே இருந்தது. இதனால்தான் அனுப்பவில்லையா? ஐயோ என்று இருந்தது. அன்றே அந்த டாக்டர் உங்க தம்பி செல்போனை உங்களிடம் கொடுக்க சொன்னார். கண்டிப்பா பாருங்கன்னு சொன்னாரே. அவன் நிவி அவனை போலவே காதலித்தாலும் கேட்டதில் இருந்து உள்ளம் சந்தோஷத்தில் துள்ளி கொண்டிருந்தது. அவன் செய்த முட்டாள்தனத்தை எல்லாம் எண்ணி வெக்கினான். சின்ன வயது முதலே காதலாம். எப்படியெல்லாம் வருத்தி இருக்கிறேன். ஒரு நாள் கூட நிவி அவள் காதலை சொன்னதே இல்லையே. ஏன், நீ சொன்னாயா? போட்டோவை பார்த்த நொடியில் இருந்து நீயும் அவள் மீது பித்தா அலைந்தாயே. கனவிலே குடும்பம் நடத்தினாயே. அதையெல்லாம் சொன்னாயா என்ற மனசாட்சி உடனே கேள்வி கேட்டது. என் சூழ்நிலை அப்படி. அப்போ அதே போலதான் அவளுடையதும் அடங்கியது. இனி என் முயல் குட்டியை விடுவதா இல்லை. கொஞ்சி கொண்டு அவளை தேடினான். இந்த கீதாக்கும் வள்ளிக்கும் ஏதாவது பாடம் கற்பிக்கணுமே.